உங்கள் ஃபோனுக்காக தான் வெளியிலலாம் போய் ட்ரை பண்ணிட்டு வர்றேன். எந்த டேட்டாவும் கிடைக்கல. ஒரே ஒரு வீடியோ ஃபைல் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. என்ன ஃபைல் அது? ஒரு நிமிஷம் இருங்க, காட்டுறேன். இந்த வீடியோ மட்டும் தான் கிடைச்சிச்சு, வேற எதுவும் கிடைக்கலங்க. பரவாயில்லைங்க, இதாவது கிடைச்சதே. ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ? 500 ஆச்சுமா? இந்தாங்க. தேங்க்ஸ். முதல்ல அம்மாச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். கிடைச்சிருச்சா இல்லையான்னு அவங்க டென்ஷன்ல இருப்பாங்க. அலமோ சொல்லாலம்மு. அம்மா, அந்த வீடியோ கிடைச்சிருச்சுமா. கிடைச்சிருச்சா? அப்பாடா கடவுளே. அம்மா, நானும் கையில நேரா அதை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும். நீங்க எல்லாரும் அங்க வந்துருங்க. சரிம்மா. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி எப்படியாவது எல்லாரும் வெளியில எடுத்துடலாம். சரிம்மா, நாங்க ரெடியா தான் இருக்கோம். நீ ஊருக்குள்ள வரும்போதே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடு. நாங்க நேரா ஸ்டேஷனுக்கு வந்துடுறோம். சரி, ஓகேம்மா, வச்சிடுறேன். வா. அங்கிள், அந்த பஸ் கோயம்பேடு போகுமா? போகாது பாப்பா. அண்ணா பஸ் காணோம். அதுக்கு பஸ் ஒரு லேட் ஆகும் போல இருக்கு. பேசாம ஆட்டோலயே போயிடலாமா? ஆட்டோல ஒரு காசு எங்கடா இருக்கு? ஆட்டோ 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 வருமா? யாருக்கு பாப்பா? வீட்ல ஏதாவது கூட்டிட்டு வர சொன்னாங்களா? உன்னை போய் அனுப்பியிருக்காங்க? இல்ல, வீட்ல எல்லாம் யாரும் கூட்டிட்டு வர சொல்லல. நான் போறதுக்கு தான். நீ போறதுக்கா? எங்க பாப்பா போகணும்? பூவாசநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்க போறதுக்கு தான். பூவரசநல்லூரா? பாப்பா, நீ பேரை தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். மூவரசம்பேட்டை தானே சொல்ற நீ? இங்க திரிசூலம் பக்கத்துல இருக்கு, அதானே? இல்ல, நான் சொல்றது மூவாசப்பேட்டை இல்ல, பூவாசநல்லூர். பூவரசநல்லூரா? அது எங்க இருக்குன்னே தெரியலையே. அது இங்க இருந்து ரொம்ப தூரம். ஆட்டோல எல்லாம் போக முடியாது. கார்ல இல்ல பஸ்ல தான் போகணும். அப்புறம் எதுக்குமா ஆட்டோ கூப்பிட்ட? ஐயோ, பூவாசநல்லூர் போனோம்னா பஸ் பிடிக்க வேணாமா? அதுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போக வேணாமா? வெளியூர் போற பஸ் எல்லாம் அங்கிருந்து தானே போவோம். கோயம்பேடு போறதுக்காக தான் நான் ஆட்டோவை கூப்பிட்டேன். எனக்கு கோயம்பேடுல வித்துறீங்களா? காசு தரேன். 100 ரூபாய் வச்சிருக்கேன். 100 ரூபா வச்சிருக்கியா? ஆமா, அத நீ என்கிட்ட கொடுத்துட்டா பஸ்ல போறதுக்கு உனக்கு காசு? ஹலோ அங்கிள், நீங்க மீட்டர்ல போட மாட்டீங்களா? மீட்டர் போடாம ஆட்டோ ஓட்டுறது தப்பு இல்லையா? இல்லம்மா, நான் அந்த தப்புலாம் செய்ய மாட்டேன். மீட்டர் போட்டு தான் வண்டி ஓட்டுவேன். அப்புறம் என்ன? கோயம்பேடு போறதுக்கு மீட்டர் எவ்வளவு காட்டுதோ அவ்வளவு கொடுத்தா பத்தாது உங்களுக்கு. மிச்ச காசை நான் பஸ்ஸுக்கு கொடுத்துடுவேன். கெட்டிக்கார பொண்ணுதான். அம்மா, பூவரசநல்லூருக்கு தனியாவ போற? உன் அப்பா அம்மா எல்லாம் எங்க? வழியில எங்கேயாச்சும் வெயிட் பண்றாங்களா? இல்ல, நான் மட்டும் தான் போறேன். எனக்கு கூட்டிட்டு போய் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருங்க. அங்க இருந்து பூவாசநல்லூர் பஸ் பிடிச்சி போயிடுவேன். நீ சின்ன பொண்ணு பாப்பா, உனக்கு தனியால பஸ் பிடிச்சு போக தெரியாது. எங்கேயாச்சும் வழி மாறி போயிடுவ. அப்புறம் வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் தேடுவாங்க, உங்க அம்மா அழுவாங்க. வேண்டாம் பாப்பா, நீ வீட்டுக்கு திரும்பி போயிரு. உங்ககிட்ட ஆட்டோ வருமானு தான் கேட்டேன், அட்வைஸா கேட்டேன். சரி பாப்பா, அங்கிள் அட்வைஸ் எல்லாம் பண்ணல. நீ கெட்டிக்கார பொண்ணா இருக்கிறதுனால அங்கிள் கேக்குற கேள்விக்கு நீங்க யோசிச்சு பதில் சொல்லு. நான் உன்னை கோயம்பேட்டுக்கு கூட்டிட்டு போய் பூவரசநல்லூருக்கு போற பஸ்ல ஏத்தி விடுறேன். ஆனா பூவரசநல்லூர்ல இறங்கி நீயே எப்படி தனியா போவ? அங்க யாராச்சும் உன்னை கூட்டிட்டு போக வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்படின்னா நீயா போவியா? போறதுக்கு உனக்கு வழி தெரியுமா? வழி தெரியாது, ஆனா எங்க தாத்தா பெரிய பாட்டி பெரிய சொல்லி விசாரிச்சு போயிடுவேன். விசாரிக்கிறதுக்கு தான் எனக்கு வாய் இருக்குல்ல. அதெல்லாம் சரிதான் பாப்பா, ஆனா உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு தனியா போறது சரியில்லை. நான் சொல்றத கேளு பாப்பா. நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். நீங்க ஆட்டோக்காரமே நடந்துக்காம போலீஸ்காரமே நடந்துக்கிறீங்க. தேவையில்லாத கேள்வியில கேக்குறீங்க. நீங்க சரியில்லை. நீங்க போங்க, நான் போய் வேற ஆட்டோ பிடிச்சிக்கிறேன். ஏ பாப்பா பாப்பா, நான் எந்த கேள்வி கேட்கல. நானே உனக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விடுறேன். வா, வந்து வண்டியில ஏறு வா. இததான் நான் எதிர்பார்த்தேன். என்னம்மா?
ரொம்ப நியாயமான ஆள் மாதிரி பேசுனீங்க. மீட்டர் போடாம வண்டி எடுக்கிறீங்க. மீட்டர் போடுங்க அங்கிள். சாரிம்மா, மறந்துட்டேன். இப்போ போலாமா? போலாம். அங்கிள் ரோட பார்த்து ஓட்டுங்க. சரிம்மா, சரிம்மா. இப்படிதான் அந்த காலத்துல வெளியே போ காத்தாட கொள்ளைக்கு போயிட்டு வருவோம். இப்ப இந்த கொள்ளையில போற வடக்கிட்டியா இப்படி காத்தாட கொள்ளைக்கு போக வச்சுட்டானே. நான் பாட்டி காலங்காத்தால எங்க போயிட்டு வரா? இந்த கக்கூசில இந்த வடக்கிட்டியா போய் படுத்துற பாடு இருக்கே, அதான் இப்படி காத்தாட போயிட்டு வரோம். பணம் படுத்துற பாடு கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பணம் படுத்துற பாடு இருக்குதே, அப்பா என்னத்த சொல்றது. அந்த ராவுத்திட்ட அவன் மந்திரிச்சு சாமான் வாங்கிட்டு வந்தா, அது மாதிரி இவங்களையும் மந்திரிச்சு சாமான் வாங்க சொன்னா என்ன? வாங்கிட்டு சொல்லுவான். எக்ஸ்கியூஸ் மீ, அதென்ன மந்திரிச்சு சாம்பிராணி? மந்திரிச்சு சாம்பிராணியே வீடு முழுக்க புகை போட்டு விட்டா காத்து கருப்பு பேய்கிலாம் ஓடியா போயிடும். நான் கூட என் குழந்தைக்கு காத்து கருப்பு பேய்கில அண்ட கூட மந்திரிச்சு சாம்பிராணி வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஏய் எனக்கு கொஞ்சம் தங்கடாத சாம்பிராணி. கோயில் பிரசாதமா கேட்ட உடனே தரத்துக்கு நாங்க பணம் கட்டி ராவுத்தர்கிட்ட மந்திரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கோம். நானும் பணம் தரட்டா? அப்ப 2000 கொடு. 2000? ஆமா, தலைக்கு 1000 ரூபாய். தலைக்கு 1000? பொம்மு தலைக்கு 1000 ரூபாய், மும்மு தலைக்கு 1000 ரூபாய், நிம்மு தலைக்கு 1000 ரூபாய், சம்மு தலைக்கு 1000 ரூபாய். ஆக மொத்தம் 5000 ரூபாய். அப்படியே இருந்தாலும் 4000 தானே வரும். ராம்லாலுக்கு உயிர் மட்டும் தான் போயிருக்கு, இன்னும் தலை இருக்குல்ல, அவனோட சேர்த்து 5000 ரூபாய். நாங்க 5000 ரூபாய் கேட்டோம், எது தெரிஞ்சவளாச்சே தள்ளி விடுற இடத்துல 2000 கேட்டோம். அது கூட உங்களால கொடுக்க முடியல சொல்லிடுங்க. நான் கிளம்புறேன். தாரேடா. டேய் தம்பி, மும்மு 2000 ரூபாய் பணத்தை கொடுறா. எனக்கு அடிக்கடி ஆய் வருது, உனக்கு தானே அடிக்கடி ஆய் வருது. நீ கொடு. அதான் முந்தான கத்த கத்தையா முடிஞ்சு வச்சிருக்கல, அதை எடுத்து கொடு. உனக்கு உடம்பு பூரா கண்ணுடா. அப்பா அப்பா அப்பா. டேய் மும்மு, மும்மு பணம் இருக்குதுடா. சரி பாட்டி. ஏய் சாம்பிராணி, இரு பொம்மு, இத யூஸ் பண்றதுக்கு பல ரூல்ஸ் இருக்கு. என்னது? அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் தலைய தண்ணி ஊத்தி நெத்தில பட்டை போட்டு வாங்க. நாங்க கங்க ரெடி பண்ணி வைக்கிறோம். போங்க 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 போங்க, போங்க. போங்க. வாங்க போ, தலையில தண்ணி ஊத்திட்டு வருவோம். அதுக்கு 1000 வச்சு இந்த பொம்மு இன்னும் எப்படி ஏமாத்தணும் சொல்றேன் வாவா. இந்த பாத்ரூம்ல தான் போனா இருந்துச்சா? அப்ப இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம். இங்க இருந்து அது வரைக்கும் ஒரு ஆள் புகை போட்டு போகணும். அங்க இருந்து வீட்டு வாசலுக்கு ஒரு ஆள் புகை போட்டு போகணும். ஆனா வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் போய் புகை போடணும். அதுவும் ராம்நாத் ரூமுக்கு வயசுக்கு மூத்தவன் தான் போய் புகை போடணும். அப்படி பார்த்தா பொம்மு தான் சரியான ஆளு. அதுக்கப்புறம் ஆளுக்கு மும்மு தான் சரியான ஆளு. புகை போடும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டு யாரும் பயந்து விட கூடாது. பயந்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, ரத்த கைக்கு சாவி. எதுக்குங்க அன்னெசரியா பேசுறீங்க? டெவில் மெட்டீரியல் முதல்ல கொடுங்க. ஓகே ஓகே. நீங்க புகை போடும்போது நாங்க வெளியால யாரும் இங்க இருக்க கூடாது. நீங்களே புகை போட்டுக்கங்க. வாடா மச்சான் வா. நான் பயப்பட மாட்டேன். பயப்படலையே. பயப்படாத. Escape. Now it's your turn. அப்பாடா பொம்மு, நீ போற நேரம் வந்துருச்சு. ஏன்டா நாசமா போறேன்னு அவசகுணமா பேசுற? குர்ரி. பயப்படாத பொம்மு. பயமா? எனக்கு கிடையாது. வடக்கிட்டியா சிரிச்ச மணி மாதிரி உயிரை வாங்குறானே. பயமா? இந்த பொண்ணுக்கு பயமெல்லாம் கிடையாது.
ரத்தகிலாம் சாப்பிட. அப்ப உள்ள சத்தம் போட்டா அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ போய் உள்ள போடு. இந்த போ. தைரியமா போ, பயந்துராத. ராவுத்தரையா காப்பாத்தீங்கயா. Who are you? யாரா அது? காப்பாத்து ரே, சமு வாடா ரே. ஓடு ஓடு ஓடு. ராணி, அம்மா இங்க வா. அங்க எதுக்கு போற நீ? இல்லம்மா, பெட்ஷீட் எல்லாம் துவைக்கிறதுக்கு இருக்குது, அதான் எடுக்கலாம். பெட்ஷீட் எல்லாம் நாளைக்கு துவைச்சுக்கலாம், இப்போ ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. உனக்கு என்ன வேலை சொன்ன நானே? கிச்சனுக்கு போ. சரி, லஞ்ச் ரெடி பண்ணு ஃபர்ஸ்ட். சரி அண்ணி, ஹன்சிகா இங்க வந்தாளா அண்ணி? ஹன்சிகாவா? இல்லையே, இங்க வரலையே. இங்க வரலையா? என்ன கல்பனா, ஏன் அழுவுற? என்ன ஆச்சு? ஹன்சிகா என்ன ஆச்சு சொல்லுங்க. ஹன்சிகாவை காணுங்க. காணுமா? என்னங்க சொல்றீங்க? எங்க எங்க போனா அவ? தெரியலங்க. காலையில ஒரு வேலையா நானும் கல்பனாவும் வெளியில போயிருந்தோம். சுத்தியே இல்ல. பெருமாள் பொறுப்புல ஹன்சிகா விட்டுட்டு போயிருந்தோம். திரும்பி வந்து பாக்குறப்ப ஹன்சிகாவை காணுங்க. என்னங்க பேசுறீங்க? அவ சின்ன பொண்ணுங்க, எங்கேயும் தனியா போக தெரியாத வயசுங்க அவளுக்கு. வீட்ல நல்லா தேடி பாத்தீங்களா? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம் அண்ணி, ஹன்சியை காணோம். ஸ்கூலுக்கும் போய் பார்த்துட்டோம். ஸ்கூல் இன்னைக்கு லீவு. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல விசாரிச்சிட்டோம். எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டாங்க. எங்க போனான்னு தெரியலங்க. ஒருவேளை இங்க வந்தாலும் கேட்டு போறதுக்காக வந்தோம். ஐயோ இல்லங்க, இங்க வரலையே. அப்படி எங்கதான் போயிருப்பான்னு தெரியலையே. பச்சை பிள்ளை அண்ணி, அது எங்க அண்ணி போகும்? அதுக்கு யார் அண்ணி தெரியும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. அழாத கல்பனா. பொண்ணை தொலைச்சிட்டு அம்மா தவிக்கிற தவிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அணுவை தொலைச்சப்ப நானும் இந்த மாதிரி தான் தவிச்சேன். கிறுக்கு புடிச்ச மாதிரி அவளை தேடி அலைஞ்சிருக்கேன். ஆனா அனு எப்படி எனக்கு கிடைச்சாலோ அதே மாதிரி ஹன்சிகாவும் கிடைச்சிருவா கல்பனா, நீ வருத்தப்படாத. எனக்கு மட்டும் ஏன் அண்ணி இப்படி எல்லாம் நடக்குது? எவ்வளவு துன்பத்தை தான் நானும் தாங்குவேன். முதல்ல ஸ்ரேயா எங்களை விட்டு போனா, இப்ப ஹன்சிகா எங்களை விட்டு போயிட்டா. ப்ளீஸ் கல்பனா, அழாத. ஸ்ரேயா பெரிய பொண்ணு அண்ணி, தானாவே ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிற அளவுக்கு விவரம் தெரிஞ்சவ. அவளை வாழ விடாம டிஸ்டர்ப் பண்ணதுனால தன்னோட வாழ்க்கைக்கு சரின்னு தோணுன முடிவை எடுத்து வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. ஆனா இவ சின்ன பொண்ணு அண்ணி, உலகம் தெரியாதவ. வெளியில போய் யார்கிட்ட மாட்டுவா, என்ன ஆவான்னு எதுவுமே என்னால நினைச்சு பார்க்க முடியல அண்ணி. கவலைப்படாத கல்பனா, உலகத்துல நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமா ஹன்சிகா யாராவது நல்லவங்க கையில தான் கிடைப்பா. அவங்க கண்டிப்பா நம்ம கிட்ட கொண்டு வந்து பத்திரமா சேர்த்துருவாங்க. கண்டிப்பா அவ திரும்ப வருவா. அவ திரும்ப கிடைச்சவ நினைச்சு நாம கையை கட்டிட்டு இருக்க முடியாது இல்லையா? உண்மைதான். சின்ன பொண்ணு வேற. ஆள் வச்சு தேடுறதை விட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? இல்ல, இனிமே தான் கொடுக்கணும். அப்போ உடனே கொடுங்க, லேட் பண்ணாதீங்க. சரி கல்பனா, வா ஸ்டேஷன் போலாம் வா. அண்ணி, எங்க கூட நீங்களும் வாங்க அண்ணி. நானா?
நான் டக்குன்னு வர முடியாது கல்பனா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அண்ணி, தைரியத்துக்கு யாருமே பக்கத்துல இல்லாம தனியா இருந்தேன்னா எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும் அண்ணி. ஹன்சிக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்திலேயே நான் செத்துருவேன் அண்ணி. ஐயோ கல்பனா ப்ளீஸ் அழாத. நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். என்ன என்னால இப்போ உடனே கிளம்பி வர முடியாது. ஒண்ணு பண்ணு, நான் உன் கூட ராணி அனுப்பிச்சு விடுறேன். நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட கூட்டிட்டு போ. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு திரும்பி வாங்க. அதுக்குள்ள நான் இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்க கூடயே வந்துடுறேன். சரியா? சரி அண்ணி. ராணி கொஞ்சம் வா. இங்க பாரு, நீ கல்பனாக்கு துணையா இருந்தா அவளை பாத்து. சரிங்கம்மா. சரியா? போயிட்டு வாங்க. அப்புறம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்படியே நானும் ஒரு பக்கம் அன்சிக்காவை தேடிட்டு போலான்னு இருக்கேன். அதனால நான் திரும்ப வரமாட்டேன். கல்பனா மட்டும் தான் வருவா. 2 பொண்ணுங்களையும் காணுங்கிறதுனால ரொம்ப நொந்து போயிருக்கா. அவளுக்கு துணையா இருந்து அவளை கொஞ்சம் பாத்துங்க. நீங்க முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். போயிட்டு வாங்க. வாங்கம்மா. வாமா. கீர்த்தி, என்னாச்சு? ஏன் அழுவுற? நீங்க பேசினது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆண்டி. அது கழுவுறியா? ஏய், நான் உன்னை தனியா விட்டுட்டு கல்பனாவோட போயிடுவேன்னு நினைச்சியா நீ? மக்கு, அப்படிலாம் பொறுப்பு இல்லாம உன்னை தனியா விட்டுட்டு போயிடுவேனா சொல்லு? நான் அதை கழுகல ஆண்டி. பின்ன எதுக்கு? நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டு எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. பொண்ணு கண்ணோட இவங்க தவிக்கிற மாதிரி தானே என்ன கண்ணோட எங்க அம்மாவும் தவிப்பாங்க. பாவம், என்ன நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டிருக்க கூட மாட்டாங்க. அவங்கள நினைச்சுதான் நான் அழறேன். எனக்கு நல்லா புரியுது கீர்த்தி. ஆனா வீட்டுக்கு தகவல் சொன்னா ஆபத்துன்னு நீ சொன்னதுனாலதான் நான் உங்ககிட்ட எந்த தகவலும் சொல்லல. எங்க அப்பா தான் என்ன கொல்லணும்னு அலையறாரு ஆண்டி. ஆனா எங்க அம்மா அப்படி இல்ல. எங்க அம்மா உங்களை மாதிரி ரொம்ப நல்லவங்க. எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. பார்க்க முடியலனா கூட அவங்க குரலையாச்சும் கேட்கணும் போல இருக்கு. உங்களுக்கு போன் பண்ணி பேசட்டுமா ஆண்டி? ஆஹா, இப்ப வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப இருக்கிற நிலைமையில அந்த மாதிரி ஏதாவது பண்ணா அப்புறம் எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் பொறுமையா இரு. நான் இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்றேன். சீக்கிரமா போணும். பாப்பா, நீ ஆட்டோல உட்காந்துரு. அங்கிள் இப்ப வந்துடுறேன். எங்க போறீங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே உட்காரு, எங்கேயும் போகாத. சார் வணக்கம் சார். வணக்கம். என்னப்பா? ஒரு சின்ன பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? என்ன பேசஞ்சரோட ஏதாவது பிரச்சனையா? சொல்லியா? பெரிய ரோதனையா போச்சு அவங்க. சார், பேசஞ்சரோட எந்த பிரச்சனையும் இல்ல சார். பேசஞ்சர் தான் பிரச்சனை சார். என்னையா சொல்ற? சார், என் வண்டியில இருக்க பேசஞ்சர் கொஞ்சம் பாருங்க சார். யாரோ ஒரு பாப்பா உட்காந்துருக்கு. என்ன ஸ்கூல் சவாரியா? அப்படி இருந்தா நான் ஏன் சார் உங்ககிட்ட வரேன்? இந்த பாப்பா யாருன்னு தெரியல சார். வழியில வண்டியை மறிச்சு கோயம்பேடு போகணும்னு சொல்லுச்சு. கோயம்பேடு போய் நீ என்ன பாப்பா பண்ண போறன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு பஸ்ஸை பிடிச்சி பூவரசநல்லூருக்கு போக போறன்னு சொல்லுச்சு. தனியா எப்படி பாப்பா போவ? அம்மா அப்பாலாம் எங்கன்னு கேட்டேன். அதுக்கு கோவம் வந்துருச்சு சார். நீங்க தேவையில்லாத கேள்விலாம் கேக்குறீங்க, நான் வேற ஆட்டோ பாத்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. ஆனா வேற எவன் கையிலாச்சும் மாட்டி புள்ளைய கடத்தி கொண்டு போய் வித்துட்டானுங்கன்னா என்ன பண்றதுன்னு பயந்து போய் நானே இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் சார். வீட்டுல கோச்சிக்கிட்டு வந்துருச்சா என்னன்னு தெரியல. புத்திசாலி பொண்ணா வேற இருக்கு.
ஆனா கூட்டிட்டு வந்துட்டேனே தவிர இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சார். அதான் உங்களை பார்த்த உடனே சட்டுன்னு வண்டி நிறுத்தி இறங்கி வந்துட்டேன் சார். இப்போ நான் என்ன செய்யலாங்கிற? அந்த பாப்பா கிட்ட கொஞ்சம் பேசுங்க சார். எப்படியாவது சமாதானம் பேசி வீடு எங்க ஏதுன்னு விசாரிச்சு அவங்க அப்பா அம்மா கையில சேர்த்துருங்க சார். பாவம் சார், குழந்தை சார். சரிப்பா வா, நான் என்னன்னு பேசுறேன். வாங்க சார்.